ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அழுகை குரலை அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இந்த சத்தம் வந்து அவங்களுக்கு மைண்ட் அளவில் டிஸ்டர்ப் ஆகுதுங்க. ரொம்பவே இந்த காதெல்லாம் அடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு உயின்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகிறாங்க. இவங்களால காதை கையை வச்சு அந்த விரலை வச்சு அப்படியே அடைச்சி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதை தாண்டி அந்த சத்தம் அவங்களுக்கு உள்ள வருதுங்க. பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க. என்னதோ ஒன்று அமானுஷ்யமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படி ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறது? அவர் வேறு காலையில் வேலைக்கு போகணுமே, ஏன்னா அவர் 6 மணிக்கு வேலைக்கு போகணும், அதனால் அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் எந்திக்கிறாங்க நம்மளுடைய விஜயகுமாரி. மெல்லமாக அந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த தடவை லைட்டை போடவே இல்லை. 0 வால்ட் பல்பு லைட்டு வெளிச்சத்தில் இந்த பெண், அதாவது நம்மளுடைய விஜயகுமாரி மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கிறாங்க அந்த ஹாலுக்குள்ளாடி. அப்படி அந்த ஹாலுக்குள்ளே அவங்க அடி எடுத்து வைக்க ஆரம்பித்த நேரத்துல இருந்து இன்னொரு சம்பவம் இவங்களுக்கு நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த முதுகு பகுதியில் யாரோ குளிர்ந்த காற்றை வந்து ஊதுனா எப்படி இருக்கும், நம்ம முதுகில் அப்படியே அப்படின்னு சொல்லி ஊதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யாரோ பின்னால் ஊதிக்கிட்டு இவங்க பின்னால் நடக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது இவங்களுடைய கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, அந்த பின்னால் நடக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் பின்னால் யாரோ மூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய விஜயகுமாரியால் உணர முடியுது. விஜயகுமாரி பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா, விஜயகுமாரிக்கு பேயின்னு சொன்னாலே பயப்படக்கூடிய ஆள். ஆனால் இந்த இடத்துல அந்த அமானுஷ்யமான அந்த குளிர்ச்சி இவங்களை வந்து கொஞ்சம் பயமுறுத்துது அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 வால்ட் அந்த பல்பு வெளிச்சத்தில் இவங்க பார்த்த விஷயம் தாங்க அதிபயங்கரமானது. என்ன அப்படின்னா, முதுகுக்கு பின்னாடி இந்த மாதிரி யாரோ இந்த மாதிரி காற்று ஊதிட்டே வர்றாங்க இல்லையா, அது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய விஜயகுமாரி டக்குன்னு திரும்புறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் முதுகுக்கு பின்னாடி யாரோ இந்த மாதிரி கூலான அந்த காற்றை ஊத ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூலான காற்று மேலே படப்பட இவங்களுடைய உடம்பு பயங்கரமாக சிலிர்க்க ஆரம்பிக்குது. கை கால் நரம்புகள் இழுக்க ஆரம்பிக்குது. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் என்ன ஆச்சுது அப்படின்னா, இவங்க மெல்லமாக தாங்க திரும்பி இருக்கிறாங்க. அதாவது ஹாலை பார்த்து திரும்புகிறாங்க. அப்படி திரும்பும்போது ஹாலில் ஒரு மூளை பகுதி, அதாவது ஒரு கார்னர் பகுதியில் ஒரு பெண்ணுடைய உருவங்க. அது கரு கரு கருன்னு அந்த முடியை விரித்து போட்டுக்கிட்டு அப்படி நிற்கிறத பார்த்த உடனே இவங்களுடைய கை காலெல்லாம் அப்படி வெட்ட ஆரம்பிக்குது. கிட்டு கிட்டு கிட்டுன்னு இப்படி ஆட ஆரம்பிக்குது. அப்படி அந்த இடத்துல கத்ததுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சத்தம் வெளியே வரல. அந்த இடத்திலே புரண்டடித்து கீழே விழுந்துடுறாங்க நம்மளுடைய விஜயகுமாரி. இந்த முழு வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பா வீடியோ பார்த்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.